ரசிகர்களின் இதயத்தை உலகம் முழுவதும் திருடி இருக்கிறது. அப்பாடா, நல்ல வேலை சாயந்தரம் 6 மணிக்கு உங்க பர்ஸை திருடினேன், அதை சொல்லிட்டீங்க. மாமியார் செயின்லாம் போடலனே. மாமியார் செயின்லாம் போடல, மாமியார் தான் அது போடலான்னு இருக்கு. அந்த மாதிரி பேசாதீங்க. முன்னுரையில பேசும்போது ஏதோ மாமியாரை நாங்க ஏதோ கொடுமைப்படுத்துற மாதிரி நீங்க பேசுனீங்க. உண்மையிலேயே காசு பணம்லாம் ரெண்டாவது பட்சங்க. எல்லா கலைஞர், நான் எங்களை மட்டும் சொல்லல, எல்லா கலைஞர்களுக்குமே காசெல்லாம் நீங்க கொடுக்குற காசாங்க எனக்கு முக்கியம். அதுக்காக கொடுக்காம இருக்கா, சும்மா விளையாட சொன்னேன். காசை தாண்டி எங்களை போன்ற எல்லா கலைஞர்களும் மேடைக்கு வந்த நிமிஷம், இந்த நிமிஷம் வரைக்கும் கை தட்டி சிரிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் கோடி சம்பாதிச்சதுக்கு சமம் எங்களுக்கு. நல்லா கை தட்டுங்க, நல்லா சிரிங்க, அது போதும் எங்களுக்கு. உண்மையிலே நடுவர் அவர்களே, இப்ப எங்க வீட்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பெருசா பேராசையெல்லாம் பட மாட்டேன். சரி, என்ன சார் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப எல்லா பெண்களுக்கும் பொதுவா என்ன தெரியுமா ஆசை இருக்கும்? இப்ப எங்க அப்பா அம்மா வீட்ல இருக்கும் போதெல்லாம் நாங்க என்ன சமைச்சு கொடுத்தாலும் எங்க அப்பா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. வேற வழி கிடையாது, பெத்துட்டாரு. அப்படி இல்ல சார், எங்க எல்லா அப்பாக்களுக்கும் தான் பெற்ற பிள்ளைகள் மகாராணி தாங்க. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். எப்பவுமே இந்த குரல் பரிசோதனை எல்லாம் செய்து விட்டு தான் பேசுவேன். ஆமா, ஏன்னா குடும்பமே பாடகர் குடும்பம். பஸ் ஸ்டாண்டா நீங்க எப்ப சார் முதல்ல இருந்து சைட்ல எடுக்கிறீங்க, நேர்லயே வந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க? அவர் நேர்ல எடுத்தாரு, உன் போட்டோல நீ விழல, இப்ப சைடில் எடுத்து பார்க்கறாரு. உனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, அது அவர் வேலை, பேசுறதுதான் உன் வேலை. நம்ம ஊர்ல பிரச்சனையே அடுத்தவன் வேலை விமர்சனம் செய்யறது, நம்ம வேலையை ஒருத்தரும் செய்யறது கிடையாது. இல்ல நேர்ல எடுத்து கொடுத்தாருன்னா வீட்டுல போய் மாட்டுவேன்ல, அதுக்காக கேட்டேன். வீட்டுல ஆல்ரெடி நீ மாட்டிருக்கியா இல்லையா? அது போதும். நல்ல மக்கள், நல்ல மண். எப்பவுமே புத்தக திருவிழாவுக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது மற்ற மேடைகள்ல பேசும்போது நம்ம தெரிஞ்ச விஷயத்த பேசுவோம், ஆனா புத்தக திருவிழாக்கு வரும்போது தான் தெரிஞ்சவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் சொல்லிடவும் முடியாது, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி மாட்டிக்கிட்டு முழிக்க தான் முடியும். ஏன்னா எல்லாருமே அறிவு சார்ந்தவர்களா வந்து உட்கார்ந்துருப்பீங்க. இதுவும் நிறைய பள்ளி மாணவர்கள் வந்திருக்கீங்க, அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்து, அவங்கள கூட்டிட்டு வந்தவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்து. நல்ல நடுவருங்க. இந்த பட்டிமன்றத்திலேயே அப்படி ஒரு கதாநாயகன் மாதிரி அமர்ந்துட்டு அருமையான பேச்சு. சங்கீதாவினுடைய பேச்சை பொடி பொடி ஆக்கிட்ட காணி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சங்கீதாவே பொடி பொடி ஆக்கிடுவேன். எம்மாடி, உண்மையிலேயே நல்ல நடுவர். பட்டிமன்றம் மொத்தமும் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரசிகர்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரசிகர்கள்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் மட்டும் 2 பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார? ஒன்னு மகாராஜா ஓனரு அல்பமே, இன்னொன்னு குமார் சாரு. 2 பேரிடமும் தார்மீகமா எங்கள் குழுவின் சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்ல, நிஷாக்கா கேட்ட எதை வேண்டுமானாலும் கொடுங்கள், நான் என் சொத்தை விற்றாவது அந்த பணத்தை தந்து விடுகிறேன். சொத்தை விற்கிற அளவுக்கு அங்க புடவை கேட்க போறோம். நீ ஏதோ ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை கேட்பேன். என்ன நீங்க சொன்ன மாதிரி தீயணைப்பு பஸ்ஸையா கேட்க போறேன்? தீ எரியும் போது அப்படி தண்ணி வச்சு அடிப்பாங்களா அந்த பைப்பு, அதை மட்டும் தான் கேட்க போறேன். எங்க வீட்டுக்காரர் குளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன் உன் வீட்டுக்காரர் என்ன பஸ்ஸா பைப்பு வச்சு அடிக்க? ஏங்க நல்ல மக்கள், நல்லா சிரிக்கிறீங்க, நல்ல தலைப்பும் கொடுத்துருக்கீங்க. எனக்காக ஒரு முறை தலைப்பை மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா அதுக்கு மறந்து போச்சு. அப்படி என்னக்கா சிரிப்புது? மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது வளைந்து கொடுப்பதே நிமிர்ந்து நிற்பதே. நீ வளைந்து கொடுப்பதில பேசுற. நான் தஞ்சாவூர்ல நிக்கிறோம், புத்தக திருவிழா மேடை. ஐயா என்னங்கய்யா, இல்ல சங்கீதா வந்து பேசினாங்கல்ல, நான் என்ன கேட்கிறேன், இந்த வளைந்து கொடுப்பதேங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குங்க. இந்த பிள்ளை வளைஞ்சு கொடுக்கிறவனை எல்லாம் என்ன சொல்லிருச்சு? திருட்டு பையன் சொல்லிருச்சு. திருட்டு அப்படியே அப்படியே புடுங்கி திங்கிற. நான் எனக்கு என்ன சந்தேகம் வச்சுன்னா, நம்ம யார்கிட்ட திருடணும்? நம்ம இது வரைக்கும் அந்த தப்பெல்லாம் பண்ணலையே. ஏதோ நிமிர்ந்து நிக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் வாழ தகுதியானவர்கள், நாங்கள் எல்லாம் வாழவே தகுதி இல்லாதவங்க மாதிரி பேசிட்டாங்க. நீங்க திருடி இருக்கீங்க நிஷாக்கா, ரசிகர்களின் இதயத்தை உலகம் முழுவதும் திருடி இருக்கு. அப்பாடா, நல்ல வேலை சாயந்தரம் 6 மணிக்கு உங்க பர்ஸை திருடினேன், அதை சொல்லிட்டீங்க. மாமியார் செயின்லாம் போடலனே. மாமியார் செயின்லாம் போடல, மாமியார் தான் அது போடலான்னு இருக்கு. அந்த மாதிரி பேசாதீங்க.
முன்னுரையில பேசும்போது ஏதோ மாமியாரை நாங்க ஏதோ கொடுமைப்படுத்துற மாதிரி நீங்க பேசுனீங்க. நடுவர் அவர்களே, இந்த தஞ்சாவூர் மண்ணுல இருந்து பெருமையா சொல்றேன், என்ன மாதிரி எங்க மாமியாரை பாத்துக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு சத்தியமா இத சொன்னா நீங்க நல்லா கைத்தட்டுவீங்க. எனக்கு ஏன் மாமியார் மாமனாரை விட இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க வீட்டுக்காரோட மாமியார் மாமனார் மேலதாங்க மரியாதை அதிகம். நான் ஏன் மாமியார் மாமனாருக்கு கூட எந்த பொருள் வாங்கிட்டு போறனோ இல்லையோ, எங்க வீட்டுக்காரோட மாமியார் மாமனாருக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுப்பேங்க. ஏன் மாமியார் மாமனார் நல்லா இருக்கணும்னு நினைச்சதை விட என் வீட்டுக்காரோட மாமியார் மாமனார் நல்லா இருக்கணும்னு நினைச்சதாங்க அதிகம். அப்படி வீட்டுக்காரரோட மாமியார் மாமனார் ஐயோ உங்க அம்மா அப்பாவா? ஆமா சார். நான் என்ன மாமியார் இருக்கவே கூடாதுன்னு இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க மாமியார் யாருமே மாமியார் இருக்க கூடாதுன்னு இல்லம்மா. மாமியார் இருந்தா கூட இருக்க கூடாதுன்னு இருக்கீங்க. அவ்வளவுதான் சார். இந்த நிமிஷம் வரைக்கும் தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தெய்வமாக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இப்ப இல்ல, கொஞ்ச நாள் ஆகட்டும். பாத்தீங்கல்ல எவ்வளவு கலகலகலகலன்னு சிரிக்கிறாங்க. தஞ்சாவூர்ல நல்ல மக்கள், நல்ல குடும்பம், நீயே ஐடியா கொடுத்துறாத. அந்த மாதிரிலாம் இல்ல, எங்க பெண்கள்லாம் அப்படி கிடையாது. எவ்வளவு கலகலன்னு சிரிக்கிறாங்க. வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு சிரிக்கிறதுக்கே நேரம் கிடையாது. இந்த மாதிரி கலகலன்னு உட்காந்து சிரிச்சு, நிஜமா சொல்றீங்க, இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையை எதுக்கு வாழ்றோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. கல்லையே கண்ணுக்கு மை போட எனக்கு நேரம் இல்ல. மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம். கண்ணுக்கு மை போட கூட நேரம் இல்ல எனக்கு. போட்டாலும் தெரிய போறது இல்ல கரும, அது வேற பிரச்சனை. கண்ணுக்கு மை போடனால மாசம் மாசம் இஎம்ஐ அப்ப கஷ்டம். மை ட்ரை பண்ணேன் சார், நல்லா சிரிச்சுட்டாங்களே. பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல? யார் சொன்னா பேமெண்ட் இருக்குன்னு? அப்ப இல்லையா? மை தான். ஐயோ ஏம்மா நிமிர்ந்து நிக்கிறவளே, நிமிர்ந்துட்டு போ, அப்புறம் என்ன? ஆனா எனக்கு என்ன கஷ்டம்னா, இந்த பிள்ளை கூட நிமிர்ந்துடும். பக்கத்துல பழனி பாருங்க, நாளை மறுநாள் ஜிஹெச்ல டெலிவரி ஆகுற மாதிரியே உட்கார்ந்துருக்காப்ல. ஸ்ட்ரைட்டா கூட்டிட்டு போலாம். ஒரு அக்கா கேக்குது, எப்படி புள்ள பிறக்கும்? பிறந்துரும் காலையில 5 to 6. இதால நிமிந்து உட்காரவே முடியாது. நிமிந்து நிக்கிறாங்களாம். நீங்க நிமிந்து நிக்கிறதுக்கும் வளைந்து கொடுப்பதற்குமே நீங்க எப்படி மாத்திட்டீங்கன்னா, நாங்க ஏதோ தப்பு பண்றவங்கள மாதிரியே மாத்திட்டீங்க. நிறைய ரசிகர்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, நல்லா சிரிக்கிறீங்க. ஒரு பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியா உங்க கையில தான் சார் இருக்கு. நல்லா நீங்க கொடுக்குற காசு பணம் எங்களுக்கு முக்கியமே கிடையாது, சத்தியமா. யார் தரேன்னு சொன்னா? நீ எவ்வளவு கேட்டாலும் கிடையாது. நீ கேட்டுக்கிட்டே இரு. நான் கண்டுக்கவே மாட்டேன், முத்துக்குமாரனை கண்டுக்க மாட்டாரு, முருகனை கண்டுக்க மாட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மதிக்கவே மதிக்காது. தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்தோட அட்ரஸை மட்டும் கொடுங்க, மேக்கப்பை கலைச்சிட்டு கிட்டக்கவே மூஞ்சியை காட்டுறேன். பேமெண்ட் எப்படி வீட்டுக்கு வருதுன்னு மட்டும் பாருங்க. ஆத்தா போயிராத்தா 50,000 1 லட்சம் கூட தர்றேன். நினப்புல மண்ணள்ளி போட்டுக்கோ. ஏங்க உண்மையிலேயே காசு பணம்லாம் 2வது பட்சங்க. எல்லா கலைஞர், நான் எங்களை மட்டும் சொல்லல, எல்லா கலைஞர்களுக்குமே காசெல்லாம் நீங்க கொடுக்குற காசாங்க எனக்கு முக்கியம். அதுக்காக கொடுக்காம இருக்கா, சும்மா விளையாட சொன்னேன். காசை தாண்டி எங்களை போன்ற எல்லா கலைஞர்களும் மேடைக்கு வந்த நிமிஷம், இந்த நிமிஷம் வரைக்கும் கை தட்டி சிரிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் கோடி சம்பாதிச்சதுக்கு சமம் எங்களுக்கு. நல்லா கை தட்டுங்க, நல்லா சிரிங்க, அது போதும் எங்களுக்கு. இதேதான் நேத்து புதுக்கோட்டையில சொல்லுச்சு. நீ என்ன வேலை பண்ணு, சிரிக்காத. அங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கு, பயந்து எஞ்சிட போறான். அந்த குழந்தை எப்ப தூங்குச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சங்கீதா வந்து முதல்ல ஒரு வரி பேசுல, இப்பதான் தெரியுது நீ எந்த டாக்டர்னு. தூக்க மருந்து டாக்டர். வந்த உடனே தூங்க வச்சுட்டியத்தா. உண்மையிலேயே நல்ல மண்ணுல எனக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது மட்டும் இனிமே நடக்காம நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. நான் வந்து காரை விட்டு இறங்கினேன். எனக்கு ஒரு சம்பவம் நடக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். பூரா பொறாம பிடிச்சவங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். யா ஊர்ல வந்து உண்மையிலேயே புத்தக திருவிழா, அப்படி வந்து கார்ல இறங்கினேன் சார். சரி. இவ்வளவு காவல்துறை நண்பர்கள் இருந்தும் எனக்கு இந்த அநியாயம் நடந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஒரு பையன் விறுவிறுன்னு ஓடி வந்து என் பக்கத்துல நின்னான். சத்தியமா சொல்றேன், நம்ம மண்ணு இந்த கடக்கு அறந்தாங்கி, இங்க வந்து எனக்கு இவ்வளவு பெரிய அவமானம் நடக்கலாமா ஆயா? என்னன்னு சொல்லு. நான் வந்து இறங்குறேன் சார். அழாத, மேக்கப் பண்ணிடுறோம். வந்து இறங்குனேன் சார். நான் தெரியாம உங்களை பார்த்து கேட்கிறேன், அழகா பிறந்தது என் தப்பாங்க? அது இறைவன் படைச்ச படைப்புங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நடுவுல வந்தது என் தப்பா? இதெல்லாம் கேட்கணுமா? வந்து இறங்கணும்னா ஒரு பையன் குளிர் ஓடி வந்தான் சார். என் பக்கத்துல வந்து நின்னு கேட்டு, நடந்தா வந்தீங்கன்னு கேட்டான். என்ன நடந்தா வந்தீங்கன்னா? சரி ஆயா நல்லா பேசுவேன் ஆயா. அம்மா 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 காலில் கூட விழுது சார். 5 நிமிஷம். அதாவது அந்த தாயை
அதாவது அந்த தாயை நான் மதிக்கிறேன். தன்னுடைய பேரனாமா பேரனா தன்னுடைய பேரன் வந்து தீயவற்றை கேட்கக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு தெளிவா இருக்காங்க. இந்த மாதிரி பாட்டிகள்னால தான் பேரன்கள் தெளிவா இருக்காங்க. அங்க நின்னு கேக்குறீங்க அப்படிதானமா? அப்படியே போயிருங்க. அந்த பையன் அழவே இல்லை. அழல. ஆனா இப்ப அழுது வெஞ்சு போறாங்க. ஏன் தெரியுமா? நீ பேச ஆரம்பிச்சா கிள்ளி விட்டுருச்சு அந்த அம்மா. இல்ல அவங்களுக்கு பசிக்குதான் குழந்தைக்கு, அதனால. நடுவர்களே நடந்ததை கேளுங்க. சொல்லுங்க, அந்த பையன் நடந்தா வந்தீங்களா? நடந்தா வந்தீங்கன்னு கேட்டா நான் சொன்னேன், இல்லடா தம்பி, அக்கா திருச்சில இருந்து அரமல இருந்து கார்ல வந்தேன், இங்க இறங்கி மேடைக்கு நடந்து போறேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னா, சார் பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துதானே போகும். பட்டாம்பூச்சி பறந்துதான் போகும். நான் தான் அந்த பட்டாம்பூச்சி. நீ மனநிலை உனக்கு சரியா இருக்கா இல்லையா? சமீப காலமா நீயே உன்னை புகழ்ந்துக்கிற. யாரு புகழங்க? இது என்னங்க வைத்தறிச்சலா இருக்கு? நடுவர் அவர்களே, மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. முதல்ல வாழ்க்கை இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு பார்க்கணும். நாம தான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையை அவசர வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்துல இருக்கவங்கள செட்டில் பண்ணிங்க. மேடையில இருக்க எல்லாருமே சரி, மேடையில உட்கார்ந்து பேசும்போது இந்த தலைப்பை பத்தி யோசிக்கிறோம். இறங்குனதுக்கு அப்புறம் எங்களுக்கு 1000 யோசனை இருக்கு. அதுலயே உண்மையிலேங்க இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது வராம இருந்த வரைக்கும் நம்ம நிம்மதியா இருந்தோம்க்கா. அது என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையும் போச்சு. உண்மைதான். செல்போன் அதிகமா பார்க்க கூடாதுன்னு செல்போன்லயே பார்க்கறான். 1.5 மாசத்துக்கு முன்னாடி குமார் சார், 1.5 மாசத்துக்கு முன்னாடி சார் அவர் பார்க்கறாரு, இந்த கருவாச்சி நம்மளையே சொல்லி தொலைக்கிறாளே. 1.5 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சார். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன். ராத்திரி 1:30 மணிக்கு எனக்கு ஒரு போன் வந்துச்சுமா. நீங்க நினைச்சு பாருங்க, வீட்டுல அவர் வேற இருக்காரு, நான் பயந்த பிள்ளை வேற. மெதுவா போன் எடுத்து ஹலோன்னு. ஆப்போசிட்ல ஒருத்தர் சாரி சார்னு போனை வச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. நீ எடுத்து ஹலோன்னு சொன்ன, அவர் என்ன சொன்னாரு? சாரி சார்னாரு. வாய்ஸ் கால் தானே? வாய்ஸ் தான். அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாரு? திரும்ப நான் என்ன பண்ணேன், விடக்கூடாதுன்னு ஃபோன் அடிச்சு நான் பெண் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். திரும்பி ஃபோன் பண்ணி ஹலோன்னே, திரும்பி சாரி சார்னு வச்சுட்டாரு. அறிவானவன். ராத்திரி 1:30 மணிக்கு மும்பிட்டு பெரிய அவமானம் இந்த பிள்ளைக்கு நடந்துருச்சுன்னு திரும்ப நானே ஃபோன் பண்ணி அவர் பேசுறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். எங்க இருங்க, ராத்திரி 1:30 மணிக்கு ஒரு பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சு என்ன சாரி சார் சாரி சார்னு வைக்கிறீங்க? அவர் திரும்ப சொன்னாரு, சார் சாரி சார். அவன் சாரில் தான் இருந்தான் கடைசி வரைக்கும். ராத்திரி 1:30 மணிக்கு இந்த மாதிரி எங்கேயாவது ஃபோன் அடிப்போம், யாராவது ராங் காலில் லேடிஸ் பேசுவாங்க, பாருங்க சார் இன்னைக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு ஃபோனை வச்சுட்டான். நான் 1/2 மணி நேரமாக தேமி அழுகுறேன்னே. பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து ஏன் முதேவி அழுதுகிட்டே இருக்குன்னு கேட்டார். ராத்திரி 1:30 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் அடிச்சு என்னை ஆம்பளைன்னு சொல்லிட்டாருங்கன்னே. பேசாமல் தூங்கு, கல்யாணம் ஆகி 13 வருஷமா நானே அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். என் உசுரை எடுக்கிறதுக்குனே வந்து தொலைஞ்சிருக்கேன். இதுல கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வளைந்து கொடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் இங்க இருக்கிற பெண்களுக்கு சொல்றேங்க, நம்ம கல்யாணம் பண்ணி போகும்போது நம்ம எல்லா அம்மாவுமே அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. எல்லா அம்மாவுமே அது ஏதோ நம்ம மேல பாசம் இல்லாமலாம் கிடையாது, இந்த சமுதாயத்து மேல ஒரு மிகப்பெரிய பயத்தோட சொல்லியிருப்பாங்க. போற வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா கொஞ்சம் அனுசரிச்சுக்கமா, கொஞ்சம் அனுசரிச்சுக்கடா, திரும்பி வான்னு சொல்ல மாட்டான் எந்த அம்மாவும். நாம தான் நேர்மையா வாழ்றோமே, போற வரைக்கும் அது லூசுன்னு நமக்கு தெரியாது, போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லா கன்றாவியும். நான் இந்த வீட்டுலலாம் வாழ மாட்டேன் சட்டப்படி. ஒரு நீங்க கல்யாணம் பண்ணி வந்தீங்கன்னா நாங்களாம் லூசா தான் இருப்போம். அப்படி இல்ல சார், நீங்களும் நல்லவங்க தான், நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன். வீட்டுக்குள்ள போகும்போதே நீங்க என்னைக்கும் காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க, சட்டப்படி பெண்ணை அடிப்பது மிகப்பெரிய தவறு. நீங்க அடிச்சிட்டீங்க, அதே மாதிரி ஆணை அடிப்பது. யார் அதை பேசுறா? நானே வாங்கி இருக்கிறேன். நீங்க என்ன அடிச்சிட்டீங்க அதனால நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு எந்த பெண்ணாவது சொன்னா 100க்கு 80% பெண்கள் இன்னைக்கு நம்ம அம்மா வீட்டுல தாங்க இருக்கணும். ஏன் வீட்டுல இருக்கோம்? இந்த சமுதாயத்திற்காக, அம்மாவுக்காக, குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக எல்லா பெண்களும் வளைந்து கொடுப்பதால் தான் இன்றைக்கு பெண்களால் இந்த உலகம் பெருமைப்படுகிறது. சபாஷ் சபாஷ். எல்லார் வீட்லயும் நீங்க புருஷனுக்கு முன்னாடிக்கு சண்டை வரும், அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவா, சத்தியமா எல்லார் வீட்லயும் சொல்லியிருப்பீங்க, 2 பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இல்லைன்னா அப்பவே அது ஒரு கழுதை நெரிச்சு கொண்டுலாம் போல வரும். பிள்ளைகளுக்காகவும் தனக்காகவும் வீட்டுல என்ன நடந்தாலும் அந்த அனுசரிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் டாக்டர் வளைஞ்சு கொடுக்கறது. அங்க போய் நின்னுகிட்டு நீ யார், மாமனா மச்சானா அப்படின்னு கட்டபொம்மை வசனம் பேசுனோம்னா அப்புறம் மறுநாள் காலையில அம்மையா சோறு இருக்கான்னா வீட்டுக்கு வரணும்.
வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழணும்னு நம்ம வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுபடி வாழ்றோம், அவ்வளவுதான். இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் என்ன தெரியுமா சார் ஆசை? பெரிய ஆசையெல்லாம் இல்ல. சரி, இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நமக்கு வரப்போற கணவர் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை. வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது, வச்சு மேய்க்க முடியல. திடீர்னு எங்க வீட்டுக்காரு 15 நாள் தூங்கல சார். பேச்சு தான் இப்படி மேடையில் அவரை பத்தி தப்பா பேசுவேன், உசுறு அவர் மேல. ஏன்னா எடுத்ததே நீ தானே. என்ன சார் கவர்மெண்ட் வேலை, கடைசி வரைக்கும் பாத்துக்கணும்ல. உண்மையிலேயே அவ்வளவு என்ன சொன்ன? கவர்மெண்ட் வேலை கடைசி வரைக்கும் பாத்துக்கணும்ல, அதனால பாத்துக்குது. உசுறுனா அம்புட்டு உசுறு அந்த மனுஷன் மேல. 15 நாளா தூங்கலை, ஏனோ குடுன்னு கூட்டிட்டு போய் டாக்டர், நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். அது ஏன் சங்கீதா சொல்ற? இவட திரும்பி பார்க்க மாட்டேனே, இவ உடனே வந்துருவா, வளைந்து கொடுப்போம். நீ அப்படிலாம் இல்ல, நீ டாக்டரை பார்த்துட்டு ஃபீஸை கொடுக்கணும், அங்க போய் 2 ஜோக் சொல்லிக்கிட்டு இருக்க. ஜோக் சொன்னாதான் கொன்றுப்பாரு. நேரா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். டாக்டர் 15 நாளா தூங்கல டாக்டர், ஏதாவது வரக்கூடாத வியாதி வந்துருச்சா டாக்டர்னு. அவர் மெதுவா என்கிட்ட வந்து கேட்டாரு, வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா? என் தங்கச்சி, அவளை அனுப்பு, அவன் தூங்கிடுவான். வீட்டுக்குள்ளேயே வில்லங்கத்தை வச்சுக்கிட்டு ஏமா என் உயிர் எடுக்கிறேன். ஆனா உண்மையிலே சொல்றேன் நடுவர் அவர்களே, நல்ல குடும்பம், உண்மையிலே நல்ல குடும்பம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க நிறைய பிரச்சனை இருக்குங்க எல்லா இடங்கள்லயுமே. இவங்க சொன்னாங்கல்ல, அலுவலகத்துல போய் நின்னுட்டு நம்ம நேர்மையா இருக்க முடியுமா? இந்த எல்லா இடங்கள்லயும் தம்பி சொன்ன மாதிரி தாங்க, சின்ன சின்ன வார்த்தைகள். நீங்க நிறைய ஆபீஸ்ல இருப்பீங்க, சின்ன சின்ன வார்த்தைகள் அவங்கள சந்தோஷப்படுத்துது அப்படின்னா நம்ம பேசுறதுல தப்பே கிடையாது. சார் உங்களை மாதிரி ஒரு முதலாளி இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு சொல்றது சத்தியமா பொய்யாம இருக்கும். அப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு பதவி உயர்வோ இல்ல ஏதோ ஒரு போனஸோ கிடைக்குதுன்னா அது ஒண்ணு சுயநலம் கிடையாது. அதை வச்சு நம்ம குடும்பத்தை வழி நடத்த முடியும், அதை வச்சு நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்க முடியுங்கிற ஒரு சின்ன நப்பாசையில சொன்னா எங்களை ஏதோ திருட்டு பய மாதிரியே போக்கஸ் பண்றீங்களங்க. அதுல உண்மையிலே நடுவர் அவர்களே, இப்ப எங்க வீட்டுல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பெருசா பேராசையெல்லாம் பட மாட்டேன். சரி, என்ன சார் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப எல்லா பெண்களுக்கும் பொதுவா என்ன தெரியுமா ஆசை இருக்கும்? இப்ப எங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் நாங்க என்ன சமைச்சு கொடுத்தாலும் எங்க அப்பா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. வேற வழி கிடையாது, பெத்து விட்டாரு. அப்படி இல்ல சார், எங்க எல்லா அப்பாக்களுக்கும் தான் பெற்ற பிள்ளைகள் மகாராணி தாங்க. அப்படிதான் நாங்க வளர்ந்தோம் வாழ்ந்தோம். இன்னொரு விஷயம் சொல்லவா, நீங்க நம்பவே மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அடுப்படி பக்கம் கூட போனதில்லை. இனி இப்பயே இப்படின்னா போயிருந்தீனா? ஐயோ எப்படி மாட்டியிருக்கேன் பாரு. பழனி நீங்க ஏன் சிரிக்கிறீங்க பழனி? நான் அடுப்படிக்கு போயிட்டு வந்தா கூட பரவாயில்லாம இருப்பேன், நீ அடுப்படி மாதிரியே இருக்கு. நகைச்சுவைக்குதா, உடனே 10 பேர் கிளம்பிடாதீங்க. அதெல்லாம் எனக்கும் பழனிக்கு யாரும் கிளம்பி வர மாட்டாங்க. எங்களை யார் வேணாலும் தூக்கி போட்டு மிதிக்கலாம்ல, நாங்களாம் பொது சொத்து. நடுவர் அவர்களே, அடுப்படி பக்கம் கூட நாங்கெல்லாம் போனதில்லை. எதனால? ஏன்னா எங்க அப்பா எங்களை சமைக்க வேணாம், மகாராணி மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது எங்க மாமனார் மாமியார் எங்க வீட்டுக்கார பார்த்து எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, என் பிள்ளை தங்கமான பிள்ளை, இருக்கிற இடம் தெரியாம வளர்த்திருக்கேன்னாரு. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் 2 நாள் கரண்ட் இல்ல, மொத்த குடும்பம் என்னை வீட்டுக்குள்ளே தேடுறாங்க. இருக்கிற இடம் தெரியாம வளர்த்தோம்னு அப்பப்ப நான் சிரிச்சு காமிச்சுக்கிட்டேன், ஐயா நான் இருக்கேன்னு. பெரிய ஆசையில என்ன தெரியுமா பெண்களுக்கு? இங்க இருக்கக்கூடிய ஆண்கள்ட்ட கேக்குறீங்க, இந்த வீட்டுல பெண்கள் கூட சில நேரங்களில் வளைஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வந்தா கூட அம்மா ஓடி போய் சமாதானப்படுத்துவே, அப்பா அப்படிதான்டா, கொஞ்சம் இது பண்ணிக்கிறா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான்னு. இந்த ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கௌரவம் என்ன தெரியுமா? வீட்டுல பொண்டாட்டி நல்லா சமைச்சிட்டான்னு சொன்னா கூட உங்களுக்கு எல்லாம் கௌரவம் இறங்கிரும். தவறி கூட மனைவியை பாராட்டினதா வரலாறே கிடையாது. நான் இங்க இருக்கிற எல்லா ஆண்கள்ட்டையும் சொல்றேன், நல்லா மனசை விட்டு பாராட்டுங்க சார். வீட்டுல என்ன வேணாலும் சொல்லுங்க, நல்லா உடை அணிஞ்சா, நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கடா, நல்லா சமைச்சிருக்கடா, சூப்பரா இருக்குடா, நல்லா பண்றடா, எல்லாத்தையும் பாராட்டு. அந்த அந்த பண்பு ஆண்களுக்கு அவ்வளவு ஈஸியா வரவே வராது. நிறைய உண்மை 98% எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நல்லா சமைப்பேன் சார். ஏங்க எல்லாத்துக்கும் சிரிச்சா நம்பி தொலைய மாட்டாங்க. நீ தொடர்ந்து ஜோக்கா சொல்றியா? எதுவும் ஜோக்குன்னு நினைச்சுங்க சார். நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு கூட சொல்ல வேணாம், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் இனிமே சொல்லாதீங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியா ஒரு வார்த்தை, எல்லாம் நல்லா இருந்தது, பட் எங்க அம்மா கை மாதிரி இல்லை, வரும்போது உங்க அம்மா கையை கழட்டி எடுத்துட்டு வந்துருங்க. இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, வீட்டுல சின்ன சின்ன வார்த்தை தாங்க, அதை வளைஞ்சு கொடுக்கும் போது ஒரு சந்தோஷம் வருது இல்ல. தங்கச்சி பேசும்போது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லஞ்சம் வாங்குறது எல்லாம் இப்ப ஒண்ணு இல்ல சார். நான் உங்களே கேக்குறேன், கடவுள் நேரா இறங்கி வந்து உங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு, நின்னுட்டாருன்னு வச்சுக்கோங்க, சூப்பர்.
அவர்கிட்ட போய் நீங்க ஒருவேளை உங்ககிட்ட கடவுள் என்ன வேணும் மகேஷ் அப்படின்னு கேட்கிறாரு, நீங்க என்ன கேட்பீங்க? மனசாட்சியோட பேசுங்க, கேமரா பதிவு இருக்கு. நிஷாக்காவை வாழ்க்கையில் இனிமேல் சந்திக்கவே கூடாதுன்னு கேட்பேன். கடவுள் நீ வர வேணாம். இல்ல நான் தெரியாம கேக்குறேங்க. இங்க இருக்கிற எல்லாரும் நார்மல் மனுஷங்க தாங்க. நமக்கும் ஆசை இருக்கும், நமக்கும் ஏதாவது தேவைகள் இருக்கும். நம்ம நினைச்சதை நம்ம கேட்க தானே செய்வோம். நம்ம நினைச்சதை கடவுள்கிட்ட கேட்போம், எல்லாமே கேட்போம். இன்னும் ஒண்ணு இல்லைங்க, ஒருத்தர்லாம் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய பணக்காரர் கோயிலுக்குள்ள போயிருக்காரு. இவர் ஐயான்னு இருக்காரு. அவரு பிச்சைக்கார பையில பணம் பிச்சை உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளில வந்திருக்காரு. பிச்சைக்காரன் கேட்டாராம், ஐயா கோயிலுக்குள்ளே போய் என்ன கேட்டீங்க? ஆஹா சாமி கிட்ட வீடு வேணும்னு கேட்டேன், காரு வேணும்னு கேட்டேன், பங்களா வேணும்னு கேட்டேன். பிச்சைக்காரன் சொன்னா, நான் வெளியில சின்னதா பிச்சை எடுத்தேன், நீ உள்ள போய் இம்புட்டு எடுத்துட்டு வந்திருக்கியடா. கடவுள் வந்து நின்னோட ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் கோயில்ல விழுந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க, கூட்டம் சரியான கூட்டம். இவ்வளவு பேருடைய பக்தியை பார்த்தோன்னா கடவுள் வந்திருக்காரு சார். கடவுள் டம்மன கூச்சாரா. ஐயர் பயந்துட்டாரு. யாரு சீங்க நீங்க? நான் தான் கடவுள். நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? இப்படித்தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. நம்ப மாட்டேன். நான் தாங்க கடவுள், சத்தியமா நான் கடவுள். எப்படி நம்புறது? தப்புன்னு இப்படி கடவுள் கையை நீட்டினாரு பாருங்க. முன்னாடி இந்த அர்ச்சனை பண்ணாலும் அது அப்படி தங்கமாயிருச்சு. ஐயோ கடவுள் கடவுள் கடவுள்னு எல்லாரும் குடுற ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து கடவுளையா கும்பிட்டாங்க. ஒருத்தர் சொம்ப நீட்டி இருக்காரு, எங்க கையை நீட்டி இருக்காரு, தங்கமாயிருக்கு. ஒருத்தர் அண்டாவை நீட்டி இருக்காரு, கையை நீட்டி இருக்காரு, தங்கமாயிருக்கு. எல்லாரும் நீட்டி தங்கமாயிருக்கு. எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் கடவுளை குறுன்னு பார்த்துட்டு இருந்தார். கடவுள் கேட்டாராம், உனக்கு ஒண்ணு வேணாமா? வேணும். அப்ப கேளு, அந்த விரலை மட்டும் செத்த கலட்டி கொடுங்களேன். ஏன்னா அங்கங்க வச்சு அவனே எடுத்துக்கலான்னு. எதுக்கு கடவுளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு எப்படி வேணுமோ டபக்கு டபக்கு நீட்டிக்க வேண்டியதான். நீங்க இறைவனே இறங்கி வந்தாலும் அந்த அக்கா அப்படி சிரிக்கிறாங்க இந்த ஜோக்குக்கு. அவங்க நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய ஜோக் இது கிடையாது ஆக்சுவலா. ஐயா இப்படி டிமோட்டிவேட் பண்ணி எனக்கு வச்சிருக்க 4 ரசிகர்களை கெடுத்து விட்டு போவாதீங்க. இல்ல 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 நல்ல கடவுளே வந்தா கூட நான் எதுவும் கேட்க மாட்டேன், நான் உழைத்துதான் உண்பேன், நான் இப்படியே தான் வாழ்வேன் அப்படி சொல்ற மனுஷங்கள்லாம் இன்னைக்கு இல்ல சார். நமக்கு என்ன தேவை, நமக்கு இன்னும் என்னெல்லாம் தேவை, அதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்பதற்கு தான் நாமெல்லாம் இருக்கோம். அதனால நான் நேர் வழியில தான் நடப்பேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ப முடியாது. நீங்க அதுக்காக நேர் வழியில நடக்கிறவங்க நாங்க ஒரு பொழுதும் குறை சொல்லணும். நீங்க சொன்ன பாரதியாக இருக்கட்டும், நீங்க சொன்ன எல்லா கவிஞர்களையும் முழுசா மதிக்கிறோம். நானும் பழனி அண்ணன் சொன்ன மாதிரி தான். பழனி அண்ணன் மாதிரி ஒரு புத்தக புழு யாருமே கிடையாது. நைட்டு 1 மணிக்கு போன் அடிச்சு கம்பராமாயணத்துல இந்த வரியில ஒரு சந்தேகம்னே அப்படின்னா உட்காந்து ஒப்பிப்பாப்புல. அவ்வளவு சந்தேகம் தான் சொல்லுவாப்புல. நாங்கள் பாரதியோ யாரையுமே குறை சொல்லலைங்க. ஆனால் எனக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, வாழ தெரியாம வாழ்ந்துட்டாங்களே, கொஞ்சம் வளைந்து நெளிந்து கொடுத்திருந்தா இன்னும் பல வருஷம் எங்களோடு பயணிச்சிருக்கலாமேங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் நடுவர்களே. நாங்க வளைந்து நெளிந்து கொடுப்பவர்களை பார்த்து நீங்க ஒண்ணு நாங்க ஏதோ திருடுறோம் அந்த மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. அருமையான கருத்து இது. அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. வளைந்து நெளிந்து கொடுப்பவர்கள் புத்திசாலித்தனமா வாழ்றாங்க. சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க, வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குறவங்க, அதோட நிறைவு செய்றேங்க. வளைந்து நெளிஞ்சு கொடுக்குறவங்களுக்கு அவமானம்னா என்னன்னே தெரியாது. வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குறவங்களுக்கு விமர்சனங்களை சந்திச்சதே இல்லை அப்படின்னு. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, விமர்சனங்களையும் அவமானங்களையும் அதிகம் சந்தித்தவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வளைந்து நெளிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி? அதெல்லாம் நான் தான் முழுசா சொல்லி ஆகணும். ஏங்க வாழ்க்கையில நான் இங்க இருக்கிற நிறைய பெண்களுக்குமா இருக்க ஆண்களுக்காக இருக்கட்டும், சின்ன சின்ன வார்த்தைகள் எங்களை எல்லாம் நீங்க ஒண்ணு இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, இப்ப சமீபத்துல உலகத்திலேயே சிறந்த தானம் என்ன தானம் சார்? அன்னதானம் இல்லைன்னா ரத்த தானம். அன்னதானம், ரத்த தானம். நீங்க யாராவது சொல்றீங்களாங்க? கண்தானம். சூப்பருங்க. நிதானம். குமார் சார் சூப்பர் சார், நீங்களும் சொன்னீங்க நிதானம். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்ப கேட்காத, நீயே சொல்லிடுற ஆன்சரை. இல்ல நீங்கெல்லாம் என்ன கருத்து வச்சிருக்கீங்கல்ல, உலகத்திலே சிறந்த தானம் வார்த்தைகள் தானம். நல்ல வார்த்தைகளை தானமா கொடுங்க முதல்ல. நல்ல வார்த்தைகள். நீ பண்ற விஷயத்தை பார்த்து நீ நல்லா இருப்ப, நீ நல்லா பண்ற, நீ இன்னும் நல்லா வருவ. இந்த வார்த்தை தானம் இருக்குல்ல, அது அவ்வளவு ஈஸியா எவன் வாயில இருந்தும் வராது. என்னையெல்லாம் பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டவனை விட நல்லாவா இருக்க, உன்னெல்லாம் அப்படி கேட்டிருக்கான், என்னெல்லாம் இன்னுமா இருக்கேங்கிறான். அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருக்காங்க என்ன மட்டும் பேசுறவெல்லாம். நான் சமீபத்தில் பழனி அண்ணன் சொன்னேன், அண்ணன் நிறைய விமர்சனங்கள் என் மேல வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது கலரை பத்தி வருது, உருவங்கள் வருது. அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், சிதைக்கின்ற விமர்சனங்களை விட உன்னை செதுக்குகின்ற விமர்சனங்களுக்கு மட்டும் நீ பதில் கொடுன்னு. சபாஷ். எங்களுக்கும் விமர்சனம் வருங்க,
எங்களுக்கும் தொல்லை வரும், கேவலம் வரும், எல்லாம் வரும். எல்லா இடத்துலயும் நான் கோவப்பட்டு நான் நேர்மையானவன், நான் இப்படிதான் பேசுவேன்னு சொல்லியிருந்தா நான் தோத்து போயிருப்பேன். இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்றேன், நம்ம நல்லா இருக்கும் போது உங்களை பார்த்து விமர்சனம் வைக்கிறான்ல, அவன் சாகுற வரைக்கும் விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு கடைசி வரைக்கும் பதில் கொடுக்காம நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்களேன். அடுத்த நொடி உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போவீங்க. அடுத்தவர்களுக்காக பொம்மையா வாழ்றதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்துட்டு போங்க. வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கும் சார். சின்ன சின்ன விஷயத்துக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நமக்காக, நம்முடைய வேலைக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக வளைந்து போவதில் ஒரு நாளும் தவறு கிடையாது. நேர்மையாக இருந்தவர்களையும் நாங்கள் இந்த இடத்தில் மதிக்கிறோம். ஆனால் வளைந்து போவர்களை தயவு செய்து திட்டாம அவங்களையும் வாழ்த்தி தீர்ப்பை தயவு செய்து சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நாங்க நிறைய நாள் பேசுவோம். புத்தக திருவிழாக்குள்ள நாங்கெல்லாம் போக முடியுமா? நாங்களும் இங்க இருக்கு, நான் ரொம்ப நேர்மையா சொல்லிடுறேன், இங்க இருக்க எல்லாரும் படித்தவர்கள், நல்லா படிச்சவங்க, புத்தகம் படிச்சவங்க. நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிப்பேன். அப்படி இருக்கும்போது எங்களையும் புத்தக திருவிழாக்குள்ள அனுமதிச்சு எங்களுடைய பேச்சுக்கும் செவி சாய்த்து இந்த மேடைக்கு இவ்வளவு அழகா கூட்டிட்டு வந்த நடுவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். பெரிய பெரிய நன்றி. நிறைய இடங்கள்ல எங்களை அறிமுகப்படுத்துவாங்க, அதற்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி இவ்வளோ அழகா கேட்டு ரசித்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி பட்டுப்புடவை மட்டும் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.